السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தற்பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே புனித இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே அல் குர்ஆனிலிருந்து நபிகளாருடைய சுன்னாவிலிருந்து சில விஷயங்களை நாங்கள் கற்று அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கிலே இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல் குர்ஆனிலே 102வது அத்தியாயமாகிய சூரத்து தகாசுர் என்று சொல்லக்கூடிய அல்ஹாக்குமுத் தகாசுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் என்று துவங்கக்கூடிய இந்த சூராவுடைய விளக்கத்தை பற்றி சற்று பார்த்தால் நம்முடைய தற்காலத்து வாழ்க்கைக்கும் அதே போன்று மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் இப்பொழுதே எந்த அளவுக்கு தயாராக வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல் குர்ஆனின் 102வது அத்தியாயமாக இந்த சூரத்து தகாசுர் மக்காவிலே வைத்து இறக்கப்பட்ட ஒரு சூறாவாக இருக்குது. இந்த சூறாவுடைய கருத்தை பார்த்தால் அத்தகாசுர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்குது. அத்தகாசுர் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? சொத்து, செல்வம், இது போன்ற ஏனைய, அதாவது சொத்து செல்வங்களுக்கு தான் அத்தகாசுர் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தினூடாக எதை சொல்ல வருகிறார் என்றால், மக்களே, இந்த உலகத்திலே உங்களுக்கு நாங்கள் நிஅமத்துகளை தந்திருக்கிறோம், அந்த நிஅமத்துகளை உங்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போன்று இந்த உலகத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயாராக வேண்டிய பொறுப்பும் இந்த உலக வாழ்க்கையில் உங்க எல்லாருக்கும் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்ஹாக்குமுத் தகாசுர், மக்களே, உங்க எல்லாத்தையும் இந்த சொத்து செல்வங்கள் பராக்காக்கி இருக்கிறது, சொத்து செல்வங்கள் பராக்காக்கி இருக்கின்றன. இந்த மார்க்கத்தை தூய வடிவிலே பின்பற்றுவதை விட்டும், இந்த தூய கொள்கையை அடுத்த மக்களுக்கு எடுத்து சொல்வதை விட்டும், இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குவதை விட்டும், படிப்பதை விட்டும், உங்க எல்லாரையும் உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் உங்களை கொஞ்சம் தூரமாக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எதுவரைக்கும்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், உங்களுடைய பிஸி, உங்களுடைய வீணான பராக்குகள் எல்லாம் நீங்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து அந்த கபருஸ்தானத்திலே, அந்த கபருக்குள்ளே உங்களை அடக்கம் செய்யும் வரைக்கும் தான் இப்படியாப்பட்ட பராக்குகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏராளமான அருட்கொடைகளை தந்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அருட்கொடையெல்லாம் இருக்கும், ஆனால் அந்த அருட்கொடைகளை தூய வடிவிலே உரிய முறையிலே பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் கட்டாயம் இந்த அருட்கொடைகளை பற்றி கை செய்தப்படுவீர்கள். இந்த அருட்கொடைகளை நான் நல்ல முறையில் பயன்படுத்தவில்லை என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? அல்ஹாக்குமுத் தகாசுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன், மக்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. இந்த உலகத்திலே உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய செல்வங்கள் உங்களை பராக்காக்கினால், மார்க்கத்தை விட்டு உங்களை தூரமாக்கினால், ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே நீங்கள் கட்டாயம் அதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். சும்மா கல்லா ஸௌஃப தஅலமூன், பின்பும் அதை பற்றி நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் சூரத்து தகாசுரிலே ஒரு விடுத்தம் கல்லா ஸௌஃப தஅலமூன், இந்த அருட்கொடைகளை பற்றி நீங்கள் பிறகு அறிந்து கொள்வீர்கள் என்று ஒரு விடுத்தம் சொல்லிவிட்டு சுருக்கிக் கொள்ளவில்லை, திரும்ப திரும்ப சொல்கிறான். இரண்டாவது விடுத்தம் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம
பின்பும் கல்லா சௌஃப தஅலமூன், இதை பற்றி நீங்கள் அறிவீர்கள். இந்த நிழலின் அருமை உங்களுக்கு வெயிலில் தெரியும் என்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்குது. அல்லாஹ் ஏன் சுருக்கமாக இப்படி சொல்கிறான்? கபரு வரைக்கும் தான் உங்களை மார்க்கத்தை விட்டும் பராக்காக்கி கொண்டிருக்கிறது, உங்களுடைய சொத்து செல்வங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், நான் செய்யக்கூடிய வியாபாரம், நான் செய்யக்கூடிய தொழில் மார்க்கத்துக்கு தடங்களாக இருக்குதா இல்லையா? நான் செய்கிற வியாபாரம் மார்க்கத்தோடு மோதுகிறதா? என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய செல்வங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டும், அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித்தரப்பட்ட அமல்களை செய்வதை விட்டும் என்னை தூரமாக்குகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி தூரமாக்குவதாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நிறைய பேர் பள்ளியிலே அதான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுப்பதை விட வேறு என்ன வார்த்தை, அழகான வார்த்தையை நல்லா கேட்கிறான். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அதான் சொல்லப்படுகிறது ஐவேளை தொழுகைக்காக வேண்டியும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அதே போன்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த உலகத்திலே வணங்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லப்படுது. நபிகளார் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்லப்படுகிறது. இதற்கு எல்லாம் பின்னால் ஹய்யா அல ஸலா, தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள் உங்களுக்கு காது புழக்க உங்களுக்கு சொல்லியும் உங்களுடைய உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும்? அதான் சொல்றது, வளமையாக சொல்றது தானே, சொல்ற மாதிரி சொல்லிக்கொண்டு இருக்கட்டும் முஅத்தின். நம்முடைய வேலையை நாங்கள் செய்துவிட்டு தான் பள்ளிக்கு போவோம். இன்று கடையிலே நிறைய பேர் வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரத்தின் போது அதான் கேட்கிறது, பள்ளியிலே ஜமாத் நடப்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் கடையை மூடிவிட்டு பள்ளிக்கு வருவதற்கு தயங்குகின்றார்கள். கடையை மூடிவிட்டு பள்ளிக்கு வந்து அல்லாஹ்வோடு தொடர்பு வைப்பதற்கு பின்வாங்குகின்றார்கள். இப்படியான சகோதரர்களை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பிஸி, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய சொத்துக்கள் எது வரைக்கும் தெரியுமா? கபர் வரும் வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லா பிஸியும். கபருக்கு வந்தா அதுக்கு பின்னால் நீங்கள் கை செய்த பற்றி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸ்ரீலங்காவில் எல்லா இடங்களிலும் இல்லாவிட்டாலும் அக்குரணை போன்ற பிரதேசத்தை போய் பாருங்கள். அங்கே அதான் சொல்லப்பட்டால் எல்லா கடைகளும் கருத்து வேறுபாடின்றி மூடப்படும் தோழர்களே. பள்ளி வாயிலுக்கு, அதாவது ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி வருவதற்காக வேண்டி அங்கே அந்த சந்தியை, அந்த நகரத்தை சுற்றியுள்ள எல்லா கிராமங்களும் இருக்கக்கூடிய அந்த கடைகள், அந்த டவுனிலே அதான் சொல்லப்பட்டால் கடைகள் மூடப்படும். ஜமாத்து தொழுகைக்காக எல்லோரும் போவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது தோழர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிலை இந்த ஊரிலேயும் உருவாக வேண்டும். அதான் சொல்லப்பட்டால் அதான் சொல்லி 10 நிமிடங்களே இக்காமத் சொல்லப்படும். அப்ப அதற்கிடையில் 10 நிமிடம் தொழுவிப்பதற்கு, தொழுகை கலந்து கொள்வதற்காக வேண்டி கூடினால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் பிடிக்கும். எல்லாம் சேர்த்து ஒரு 20 நிமிடத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்ய முடியாத தோழர்களே. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரத்தை கொஞ்ச நேரம் தியாகம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த 20 நிமிடத்திலே நடக்கக்கூடிய வியாபாரத்துடைய அருட்கொடை, வியாபாரத்துடைய அந்த பரக்கத்தை நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அல்லாஹ் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் சகோதரர்களே. இதை நாங்கள் மறந்துவிட்டு அந்த நேரத்தில் தானே மக்கள் வருவார்கள் கடைக்கு, அந்த நேரத்தை நம்ம கடையை மூடிவிட்டு வந்தால் எங்களுக்கு வியாபாரத்தில் லொஸ்டேட் பட்டு விடும் கவலைப்படுறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் படைப்பினங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் தான் ஏராளமான நேரம். மனிதருக்கு மனிதர் பேசுகிறோம், அதே மாதிரி உறவாடுகிறோம், அதே மாதிரி வியாபார தொடர்புகளை வைக்கிறோம். நானும் ஒரு படைப்பினம், தொடர்பு வைக்கப்படுகின்ற அடுத்தவர்களும் படைப்பினங்கள். அப்ப படைப்பினங்களுக்கு இடையிலே இருக்கின்ற தொடர்புகள் அதிகமான நேரங்களில் இடம்பெறுகின்றன. ஏன் சகோதரர்களை, படைத்தவனோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது கொஞ்சம் தியாகம் செய்ய முடியாதா? படைத்தவனோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது கொஞ்சம் தியாகம் செய்ய முடியாதா? இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமில்லை, இது கொஞ்சம் சாரார் சமுதாயத்தில் இன்னும் சில பேர் என்ன தெரியுமா இருக்கிறாங்க, மிகப்பெரிய பணக்காரர்கள். இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை நான் வருடத்துக்கு ஒரு சகாத்து கொடுத்துட்டான், ஏழைகளுக்கு சதக்கா கொடுத்து விட்டால் நான் தப்பு விடுவேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்பார்ந்த சகோதரர்கள், நேரத்துக்கு பள்ளிக்கு வரணும், நேரத்துக்கு மார்க்க விஷய வகுப்புகள் நடைபெற்றால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே யத்லூன கிதாபல்லாஹி வயததாரஸூனஹு பைனஹும், ஒருவருக்கொருவர் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி ஒருவர் சொல்ல, அடுத்தவர் படிக்க, கேள்வி கேட்க, இப்படியாக அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள், இந்த மார்க்கத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிற மஜ்லிஸிலே உட்காருவதற்கு நமக்கு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுது திருந்த போகிறோம்?
எப்பொழுது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் கொஞ்ச நேரம் உட்கார போகிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக சொல்கிறோம். இந்த மஜ்லிஸில் உட்காருவதற்கு நீங்கள் பின்வாங்கினீர்கள் என்று சொன்னால், இன்று சமுதாயத்திலே குர்ஆனையும் சொல்கிறார்கள், ஹதீஸையும் சொல்கிறார்கள், இவைகளுக்கு அப்பாற்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் சொல்கிறார்கள், கட்டு கதைகளையும் சொல்கிறார்கள். இப்படியான மஜ்லிஸிலே மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, மக்களுடைய அறியாமையினால் அந்த மஜ்லிஸிலையும் கலந்து கொள்றாங்க. அப்ப நாங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு குர்ஆன் சுன்னாவை பேசப்படுகின்ற மஜ்லிஸிலே கலந்து கொள்ளாமல் பின்வாங்கினால் கபூரிலே வைக்கப்படுகின்ற போது நாங்கள் கை செய்யப்படும் தோழர்களே. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், எங்களுக்கு வாயினால் பேசக்கூடிய பேச்சாற்றலை தந்திருக்கிறான். அதே மாதிரி எங்களுடைய உடம்பிலே எந்த ஒரு உறுப்புக்கும் குறை வைக்காமல் எல்லாத்தையும் திறன்பட படைத்தும் நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யாமல், இந்த கொள்கையை அடுத்த மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் தாவாவை விட்டும் பின்வாங்கினால் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், உங்களுடைய எல்லா பொருளாதாரமும் கபர் வரைக்கும் தான் உங்க எல்லாத்தையும் பிஸியாக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஞாபகம், இந்த கபரை பற்றிய எண்ணம் எங்களுடைய உள்ளங்களிலே ஒவ்வொரு வினாடியும் இருந்தால்தான் நாங்கள் இந்த கொள்கைக்கு, இந்த மார்க்கத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் தோழர்களே. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். கல்லா சௌஃப தஅலமூன் ثم கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். இவங்க ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் இருக்கிறாங்க? இந்த மார்க்கத்தை விட்டும் பராமுகமாக ஏன் தெரியுமா இருக்கிறாங்க? வணக்கங்களை விட்டும் பராமுகமாக ஏன் தெரியுமா இருக்கிறாங்க? லவ் தஅலமூன இல்மல் யகீன். இவர்கள் உறுதியாக ஒரு விஷயத்தை அறிவார்களாக இருந்தால் இப்படி எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை உறுதியாக இவர்கள் அறிவார்களாக இருந்தால் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை என்பது பொய்யான வாழ்க்கையே. இந்த உலக வாழ்க்கையுடைய பெருபேறுகள் நாளை மறுமையிலே உதவ போகிறது என்ற அடிப்படை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் தரிப்படுமாக இருந்தால், பதியப்படுமாக இருந்தால், மாலை மறுமை அதுதான் எங்களுடைய இலக்கு என்ற அடிப்படையில் தான் சகோதரர் நாங்கள் வாழ்வோம். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? உலக வாழ்க்கையை பற்றி நாங்கள் மோகம் கொண்டிருக்கிற நாம் மறுமை வாழ்க்கையை பற்றி அறியாமல், மறுமையினுடைய அந்தரங்கத்தை பற்றி தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் தான் எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி கொண்டிருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அடுத்ததாக சும்ம லதரவுன்னல் ஜஹீம், இப்படியாப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே கொஞ்சம் தூரமாக இருந்து நரகத்தை காண்பார்கள். நாளை மறுமையிலே தூரமாக இருந்து நரகத்தை காண்பார்கள். சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், அதற்கு பின்னால் என்ன தெரியுமா நடக்கும்? கிட்டே போய் காணுவாங்க, சமீபத்தில் வைத்து காணுவார்கள். இந்த நேரத்தில் தான் கை செய்தப்படுவார்கள். தெரியும் என்றிருந்தால், இந்த நிலைமை எனக்கு வரும் என்றிருந்தால், இந்த உலகத்திலே என்னுடைய சொத்துக்கள், பொருளாதாரம், வியாபாரம் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருப்பேனே என்று கை செய்தப்படுவான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அன்றைய நாள், அந்த நேரத்திலே இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக கேட்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்களுக்கு பேச்சாற்றல் இருக்குதா, எழுத்தாற்றல் இருக்குதா, அடுத்தவர்களோடு நல்ல முறையில் கவர்ந்து பேசக்கூடிய ஆற்றல் இருக்குது என்று சொன்னால், ஏன் சகோதரர்களை இந்த கொள்கையை சொல்லாமல் தங்கிக் கொண்டிருக்கிறோம்? ஏன் அடுத்தவர்களுக்கு படித்துக் கொடுப்பதற்கு டேலண்ட் இருந்தும் ஏன் நாங்கள் படித்துக் கொடுக்காமல் இருக்கிறோம்? ஒருத்தன் தப்பான வேலையை செய்கிறான், ஹராமான காரியங்களை செய்கிறான், சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதி இருந்தும் ஏன் நாங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம்? அதே மாதிரி எங்களிடம் நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது, ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு உதவி செய்யாமல் ஏன் நாங்கள் நம்முடைய சொத்தை அப்படியே கைக்குள் பொத்தி வைத்துக் கொண்டு உலோபத்தனம் பட்டு கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்வினால் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு உங்களுக்கு ஆசை இருக்குதா? நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிற மாதிரி நீங்கள், அதாவது நானும் தான் நீங்களும் தான் ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பாருங்கள். இந்த குர்ஆன் வசனத்துக்கு மிகவும் விளக்கம் தரக்கூடிய நபிகளாருடைய ஹதீஸை பாருங்கள். நபிகளார் சொல்கிறார்கள், லவ் கான லிப்னி ஆதம் வாஜிம் மின் தஹபின், இந்த ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலான மிகப்பெரிய ஒரு மலை, ஒரு பள்ளத்தாக்கு இருந்தால் இவன் என்ன தெரியுமா நினைப்பான்? அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் இந்த அருட்கொடை, அல்ஹம்துலில்லாஹ், இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்குது, எனக்கு போதும் என்று நினைக்கவே மாட்டான். இவன் எப்படி தெரியுமா நினைப்பான்? இருக்கிற மாதிரி இன்னொரு பகுதி கிடைத்தால், இருக்கிற மாதிரி இன்னொரு பங்கு கிடைத்தால் நல்லாக இருக்குமே என்று இவனுக்கு சொத்துக்கள் மீதான ஆசை இருக்கும். இவனுடைய ஆசையை இல்லத்துராப், மண்ணை தவிர வேறு எந்த ஒன்றுமே முடிவுற செய்யாது.
மண்ணை தான் கொடுக்கணும், வாயில மண்ணை போட்டா தான் இவன் ஆசைகள் நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த உலக ஆசையை பற்றி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் உலக மோகம் குடிகொண்டிருப்பதை மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமில்லை, அப்துல்லா இப்னு ஷகீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்கிறார், இன்தஹைது இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகளார் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன். வஹுவ யகூல், நபிகளார் சொல்கிறார்கள் எப்படி தெரியுமா, அல்ஹாகுமுத் தகாசுர், இந்த சொத்துக்கள் செல்வங்கள் உங்கள் எல்லாத்தையும் பராக்காக்கி கொண்டிருக்கின்றன என்பதை ஓதியவராக ஒரு வார்த்தை சொல்கிறார். யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மக்கள் என்னுடைய சொத்து என்னுடைய செல்வம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். வஹல்லக மின் மாலிக இல்லா மா அகல்த ஃபஅஃப்னைத், நபிகளார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உன்னுடைய சொத்துக்களில் இல்லாம அகல்த ஃபஅஃப்னைத், நீ சாப்பிட்டாயே, சாப்பிட்டு முடிந்தவைகளை தவிர வேறு என்னப்பா உன்னுடைய சொத்து என்று நபிகளார் கேட்கிறாங்க. உன்னுடைய சொத்து நீ எப்படி தெரியுமா சொல்லணும், சாப்பாட்டு தட்டிலே சாப்பாடு இருக்குது, அதை சாப்பிட்டு முடியும் வரைக்கும் அது உன்னுடைய சொத்து கிடையாது. ஏன்னா கேள்விப்பட்டுருவோமா இல்லையா, சாப்பிடுவதற்காக வேண்டி தட்டிலே சாப்பாடு வைக்கப்படுகிறது, அதை நாங்கள் கையை போடுகிறோம், கையை போட்டு சாப்பாட்டை எடுத்து வாயுக்குள் போடுவதற்கு முன்னால் நம்முடைய நேரம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யும், மலக்குல் மௌத் வந்து நம்முடைய ரூஹை கைப்பற்றி விட்டு அது என்னுடைய சாப்பாடு கிடையாது, அந்த சாப்பாட்டுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதுதான் உண்மையாக இருக்குது. அதனால் தான் நபிகளார் சொல்கிறார்கள், வஹல்லக மின் மாலிக இல்லாம அகல்த ஃபஅஃப்னைத், நீ சாப்பிட்டு விட்டு அழிக்கிறாயே, இதுதான் உன்னுடைய சொத்து. அடுத்ததாக அவுல் அபிஸ்த ஃபஅப்லைத், நீ உடுத்து கிழிக்கிறாயே, என்னிடம் ஒரு ஷேட் இருக்குது, என்னிடம் ஒரு ஜுப்பா இருக்குது, இந்த ஜுப்பா அது பேரளவில் என்னுடையது, இந்த ஷேட் பேரளவில் என்னுடையது, இது எனக்கு எப்போ தெரியுமா உரித்தாகும், இந்த ஷேட்டை நான் போட்டு போட்டு அணிந்து அணிந்து கடைசியாக கச்சையான உடனே வீசுவேன் தானே, ஒதுக்குவேன் தானே, அண்ணன் இதுதான் என்னுடைய ஷேட். புதிதாக ஒரு ஷேட்டை வாங்குறேன், என்னுடைய ஷேட்னு சொல்றேன், இதை போடுவதற்கு இருக்கிறேன், நாளை போடுவோம், தவணையை போட்டு விட்டோம், அதற்கிடையில் சுபகு தொழுகைக்கு எல்லோரும் எழும்புவாங்க, என்னை காணல, ஏன் நேரம் முடிந்து விட்டது, போய் சேர்ந்து விட்டேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் நபிகளார் சொல்கிறார்கள், நீ உடுத்து அதை கிழித்ததன் பின்னால் அதை ஓரங்கட்டியதன் பின்னால் இருக்கிற இதுதான் உன்னுடைய சொத்து. அவு தஸத்தக்த ஃபஅம்வைத், உன்னிடம் காசு இருக்குது, சொத்து இருக்குது, இதை நீ இன்னொருத்தருக்கு சதக்கா கொடுக்கிறாயே, இது உன்னுடைய சொத்து என்கிறார்கள். ஏன் தெரியுமா, நான் என்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தை அப்படி கட்டி கொண்டிருந்தால், எனக்குள் மாத்திரம் புகுத்து கொண்டிருந்தால் அது என்னுடைய சொத்து கிடையாது. ஏண்டா சொத்தோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் மரணித்தால் அது என்னோட வருமா, வராது. ஆனா இருக்கிற சந்தர்ப்பத்தில் அடுத்தவனுக்கு நான் சதக்கா கொடுத்தால், இன்னொரு ஏழைக்கு உதவி செய்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை எனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்தை தான் நபிகளார் சொல்கிறார்கள். ஒரு நாள் நபிகளாருடைய வீட்டிலே ஒரு ஆடு அறுக்கப்படுது, நபிகளாருடைய வீட்டிலே ஒரு ஆடு அறுக்கப்படுது. இந்த ஆட்டை அறுத்ததற்கு பின்னால் நபிகளார் சொல்றாங்க, ஆயிஷா இந்த ஆட்டு இறைச்சியை இந்த ஆட்களுக்கு எல்லாம் பங்கு வைங்க. நபிகளார் சொல்லிவிட்டு போறாங்க. திரும்பி வந்து ஆயிஷா நாயகன் கேட்குறாங்க, ஆயிஷாவே நம்ம அறுத்த ஆட்டில் ஏதாவது பேலன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகன் சொல்றாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், ஆட்டுடைய முன் தொடை பகுதி மாத்திரம் பேலன்ஸ் இருக்குது என்கிறாங்க. நபிகளார் எடுத்தெடுப்பில் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆயிஷா ஆட்டுடைய முன் தொடை மாத்திரம் பேலன்ஸ் சொல்லாதீங்க, அதை தவிர இப்படி சொல்லுங்க. நபிகளார் சொல்லி கொடுக்குறாங்க, எஞ்சி இருப்பது பேலன்ஸ் என்ன தெரியுமா, ஆட்டுடைய முன் தொடை பகுதியை தவிர அடுத்த எல்லாம் எஞ்சி இருக்குது, அது மாத்திரம் தான் எஞ்சி இருக்கலையே, அதை நம்ம இன்னும் கொடுக்கவே இல்லையே, கொடுத்தது தான் எஞ்சி இருக்கும். நாங்கள் அடுத்தவனுக்கு கொடுத்த சதக்கா இருக்கிறே, இதுதான் நாளை மறுமையில் நமக்காக வேண்டி வரும், கபருளே நமக்காக வேண்டி வரும் என்ற கருத்தை அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, இதை சிந்திக்க கூடாதா? அப்ப நபிகளார் என்ன உணர்த்துறாங்கன்னா, நீ சாப்பிட்டு முடிந்தது, நீ உடுத்து கிழித்தது, அதே மாதிரி நீ சதக்கா கொடுத்தது, இதுதான் உன்னுடைய சொத்து. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே, சில சகோதரர்கள் பணத்தை அப்படியே சம்பாதிக்கிறாங்க, ஹஜ் செய்வதற்கு வசதி இருக்கும், உம்ரா செய்வதற்கு வசதி இருக்கும், ஜகாத்து கொடுப்பதற்கு வசதி இருக்கும், இன்னும் தஅவா விஷயங்களுக்கு செலவழிப்பதற்கு வசதி இருந்தும் ஒன்றுமே செய்யாமல் பதுக்கட்டி அப்படி வைத்துக் கொண்டிருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு வசதி இருக்குது, எல்லாம் ஃபேமிலியோடு இப்போ உம்ராவுக்கு போகிறோம், ஃபேமிலியோட ஹஜ்ஜுக்கு போகிற ஐடியால சல்லியெல்லாம் சேமித்து வச்சிருக்கிறோம்னு ஆசையில் இருப்பார். இப்போ என்ன நடக்கும், கடைசியில் இவன் உலகத்தில் அந்த சல்லியை செலவழிச்சதும் இல்லை, இன்னொருத்தருக்கு சதக்கா கொடுத்ததும் இல்லை, இவன் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிய பாக்கியமும் இல்லை. கடைசியாக மரணம் வந்து விட்டா லட்சோப லட்ச கணக்கை அடுத்தவங்களுக்கு தானே விட்டுட்டு போகணும். சகோதரர்களே, நீங்கள் கோடி கணக்கு சேர்த்து வைங்க, பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய கடமையில் குறை வைக்காதீங்க.
உங்களுடைய பிள்ளைகள் அதை எடுத்து சந்தோஷமாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இருக்கிற அந்த கடமைகளில் குறை வைக்காதீர்கள். ஒரு உதாரணத்துக்கு கேட்கிற சகோதரர்களே, நீங்கள் லட்சோப லட்சம் கோடான கோடி சேர்த்து வைத்துவிட்டு அதை அனுபவிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் அவ்வளவு கஷ்டம் வியர்வை சிந்து உழைத்ததில் என்ன பலன் இருக்கும் தோழர்களே? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசையோடு எதிர்பார்த்திருந்த அந்த பணத்தின் என்ன பிரயோஜனம் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதற்கு முன்னால் இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றுவோம், இருக்கிறதை வைத்து சதக்கா கொடுப்போம். இப்படியான நிலைமைக்கு நானும் நீங்களும் மாறினால் மறுமை வெற்றிக்கு நிச்சயமாக இது வழியாக அமையும். கபருக்கு போவதை பற்றி பயப்படவே தேவையில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொத்துக்களை சேர்த்து சேர்த்து லோபத்தனம் வைக்கிறாங்களே, இவங்களுக்கு பாடமாக ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதாவது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யஸ்பஉல் மய்யித ஸலாஸத்துன், ஒருவர் மரணித்தால் அந்த ஜனாசாவோடு கபரு வரைக்கும் 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து வரும் என்றார்கள். ஃபயர்ஜிஉ இஸ்னான் வயபுகா மஅஹு வாஹிதுன், அந்த ஜனாசாவோடு 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து வந்தால் 2 விஷயங்கள் என்ன நடக்கும்? ஃபயர்ஜிஉ இஸ்னான், 2 விஷயம் அவரை விட்டு அப்படி திரும்பி போய்விடும். வயபுகா வாஹித், ஒரே ஒரு விஷயம் அவரோடு தனிச்சிருக்கும். யத்பஉஹு அஹ்லுஹு வமாலுஹு வஅமலுஹு, ஒரு ஜனாசா கபரு வரைக்கும் தூக்கி செல்லப்படும் வரைக்கும், கபருக்கு கொண்டு போகும் வரைக்கும் அவருடைய குடும்பத்தார்கள் பின்னாடி போவாங்க, அவர்களுடைய சொத்துக்கள் செல்லும், அவர் செய்த அமல்களும் அவரோடு போகும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? கடைசியாக ஃபயர்ஜிஉ அஹ்லுஹு வமாலுஹு வயபுகா அமலுஹு, கபருலே வச்சதற்கு பின்னால் குடும்பத்தார்கள் வந்துடுவாங்க, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் திரும்பி வந்துடும். கடைசியாக அவரோடு தனிமையில் நிற்கக்கூடியது அவர் செய்த அமல்கள் மாத்திரம்தான் தோழர்களே. இதை அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் எல்லாரும் நம்முடைய ஆள் மனதினால் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த குழந்தைகள், பாசமான மனைவி, இப்படி எல்லா குடும்பத்தார்களும் இருப்பார்கள். நான் ஒரு நலவை செய்கின்ற பொழுது, ஒருத்தனுக்கு சதக்கா கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற பொழுது மனைவி என்ன தெரியுமா சொல்வா? இன்றைக்கு கொடுக்காதீங்க, நாளை கொடுங்களேன். வளமையாக நீங்கள் கொடுத்து கொடுத்து தானே இருக்கிறீங்க, கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்கன்னு மனைவி சொல்லுவா. அடுத்த குடும்பத்தார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? கொடுக்காதீங்க, அது நாங்கள் எவ்வளோ வேலை இருக்குது, நம்ம சொல்லியா ட்ரிப் ஒன்று போயிட்டு வருவோம். சொன்னவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் என்ன செய்ய மாட்டாங்க? கபருக்கு வரவே மாட்டாங்க. நீங்கள் மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஜனாசா, நீங்கள் கபருலே உங்களை வைக்கப்பட்டதற்கு பின்னால் சொன்னவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறா முடியாது. அப்போ எது வரப்போகிறது? நீங்கள் செய்த அமல் தான் வரப்போகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு அமல் செய்வதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குதோ அது எல்லாம் உங்களுக்கு எதிரான சவால் மிக்க சோதனைகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. கடைசியாக உங்களை கபருக்குள் வைத்து, கபருலே வைத்து என்ன நடக்கும்? கபருலே வைத்து ஒவ்வொரு பலகையாக வைத்து கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். கடைசியாக எல்லா பலகையும் போட்டதற்கு பின்னால் எல்லோரும் சேர்ந்து மண்பிடியை உங்கள் மீது அள்ளி போடுவார்கள். அள்ளி போட்டதற்கு பின்னால் எல்லா கடமைகளும் முடிவடைந்ததற்கு பின்னால் நிற்பாங்களா? யாருமே நிற்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு மாலை நேரம் 5 மணி அல்லது 5:30 மணிக்கு உங்களுடைய ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறுகிறது. குடும்பத்தார்கள் கவலையோடு அழுது கொண்டிருப்பார்கள். எல்லாருடைய முகத்தை பார்த்தாலும் விடிஞ்சே இல்லை, கவலை. அது நியாயம் தோழர்களே. இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால் என்னுடைய தந்தையே, என்னுடைய தாயாக இருக்கிறாள் இந்த ஜனாசா, கொஞ்ச நேரம் நின்று விட்டு போவோம் நின்று வைங்களேன். 5:30 மணிக்கு அடக்கினா 6:30 மணியாக நிற்பாங்க. கவலை போகும் வரைக்கும் நிற்க. உதாரணமாக அதற்கு பின்னால் இருளாக இருக்கும். கபருஸ்தானத்தில் நிற்கிறோம். என்ன நடக்கும்? ஏற்கனவே கபருஸ்தானங்களில் மரம் இருக்குது, அங்கே எங்களை ஆடினா கொஞ்சம் சத்தம் கேட்கும். இப்போ ஒரு சத்தத்தோடு பயந்துருவாங்க. இன்னொருத்தர காலடி சத்தம் கேட்கும், அதனோட பயந்துருவாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தெரியுமா? ஒரு செகண்ட் கூட இந்த கபருஸ்தானத்தில் நிற்க முடியாது, பயமாக இருக்குது என்ற பயத்தினால் அது எவ்வளவுதான் பாசமான பிள்ளைகளாக இருந்தாலும், மனைவியாக இருக்கலாம், எல்லோரும் திரும்பி வந்துடுவாங்க. பயமாக இருக்குது. அந்த பயம் தரக்கூடிய காட்டுக்குள், தனிமையான அந்த மைதானத்துக்குள் நீங்கள் மாத்திரம் தான் நிற்க போறீங்க. அப்போ உங்களுக்கு யார் ஹெல்ப்புக்கு வருவாங்க? குடும்பத்தார்கள் வரவே மாட்டாங்க. உங்களோட சொத்துக்கள் வராது. என்ன நிறைய பணம் இருக்குது, நான் நினைச்சா எல்லா போர்சஸ்களையும் போட்டு பாதுகாப்பு எடுப்பேன், எத்தனையோ பொடி கார்டை வைப்பேன், போலீஸ் பாதுகாப்பு எடுப்பேன், இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்க. இது உங்களுடைய பணத்தை வச்சு. ஆனா நாளை கபருக்குள் உங்களை வைச்சா யாரு பாதுகாப்பு தருவாங்க? போர்சஸ் வந்து பாதுகாப்பு தருவாங்களா? சொத்துக்கள்னால் உங்களுக்கு ஆள் பலம் இருந்துச்சு, பாதுகாப்பு தருவாங்க? நிற்கவே மாட்டாங்க. எனவே சகோதரர்களே, கபருக்குள் நாங்கள் தனிமையாகத்தான் போக போகிறோம். எனவே தனிமையுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு எது பாதுகாப்பாக இருக்குமோ அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுதே மேற்கொள்ள வேண்டும்.
தமிழிலே சொல்வார்களா இல்லையா, வெள்ளம் வருவதற்கு முன்னால் தான் அணை கட்டணும். நேரம் வந்துட்டா அதுக்கு பின்னால் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்திலே மனிதனுடைய தடுமாற்றத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கால ரப்பிர்ஜுஊனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், என்னை கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பிவிடு. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. இந்த உலகத்திலே விட்டு விட்டு வந்த எல்லா அமல்களையும் செய்து விட்டு வருகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லுவான். இந்த நேரத்திலே மலக்குமார்கள் நடுநிலைமையாக இருப்பார்கள். ரூஹை கைப்பற்றணுமே, இந்த அடியானை பார்த்தா அலறி கொண்டிருக்கிறான், தடுமாற்றத்தில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான் தெரியுமா, கல்லா, இவன் சொல்றதெல்லாம் பொய், அப்படி இல்லை. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வளமையாக உளத்து தான், இது சும்மா அவன் சொல்றான், இதை கணக்கெடுக்காதீங்க, நேரம் வந்தா உயிரை கைப்பற்றுங்கன்னு சொல்லப்படும். அப்போ உயிர் போய்விடும். சகோதரர்களே, இப்பொழுது சிந்திச்சு பாருங்கள், கபூருடைய வாழ்க்கை என்பது தனிமையான வாழ்க்கையாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை கடைசியாக உங்கள் மத்தியிலே பதிவு செய்து முடித்துக் கொள்ளலாம் நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சூரத்து தகாசுருலே கடைசியாக என்ன சொல்றான் தெரியுமா, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அந்த நேரத்திலே, அந்த மஹ்ஷருடைய நேரத்திலே சூரியன் எல்லாம் மிக சமீபமாக வைக்கப்பட்ட நேரம், யாருமே யாருக்கும் உதவி செய்யாமல் தன்னை மாத்திரம் பாதுகாத்து கொண்டு வெற்றி பெற்றால் போதும் என்று அந்த போதும் என்ற மனப்பாங்கோடு இருக்கிற நேரம் தோழர்களே. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், உனக்கு இப்படி எல்லாம் அருட்கொடைகள் தந்தேன் தானே, உனக்கு பணத்தை தந்தேன், சொத்தை தந்தேன், நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். கேட்டா நாங்கள் செய்திருந்தால் தானே சகோதரர்களை பதில் சொல்லலாம். யா அல்லாஹ், நீ தந்த சொத்துக்களை நான் பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுத்தேன் யா அல்லாஹ், அல்லாஹ் சரி என்றுவான். யா அல்லாஹ், நீ தந்த சொத்தை ஏழைகளுக்குரிய பசியை தீர்ப்பதற்காக உதவி செய்தேன், ஏழைகளுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக வேண்டி உதவி செய்தேன், அதே மாதிரி இந்த கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி தஅவா புரோகிராம்கள் வைப்பதற்காக வேண்டி நான் உதவி செய்தேன். எனக்கு நீ உடம்பை தந்தாய், எனக்கு ஆரோக்கியத்தை தந்தாய், இதனூடாக நான் ஹெல்ப் பண்ணினேன். இந்த கொள்கையை அடுத்த மாற்று மத சகோதரர்கள் சொல்வதற்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் யா அல்லாஹ் என்று சொன்னால் தப்பிடலாம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே சொல்கிறான், தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் சாதாரணமானது அல்ல. லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நோமலாக அல்லாஹ் சின்ன நோமல் வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான் தெரியுமா, லதுஸ்அலுன்ன, நிச்சயமாக விசாரிக்கப்படும். யௌமஇதின், அந்த நேரத்திலே உங்களுடைய அருட்கொடைகளை பற்றி கேட்கப்படும். எனவே தோழர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, நிஅமதானி, இரண்டு பிரதானமான அருட்கொடைகள் இருக்கின்றன, மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், நிறைய மக்கள் அந்த பிரதானமான அருட்கொடைகளை குறை வைக்கிறாங்க. அது என்ன தெரியுமா, அஸ்ஸிஹத் வல் ஃபராக், ஆரோக்கியமும் ஓய்வு நேரம் என்றார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நடந்து வாரோம், கால்களில் எந்த வலியும் இல்லை, உடம்பிலே எந்த விதமான நோயும் இல்லை, தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். இப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் நமது அருட்கொடைகளை மறந்து நாங்கள் நினைத்தவாறு செயற்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் பாதுகாக்கணும், நடக்க முடியாமல் கட்டிலே முடங்கி கிடக்கின்ற சந்தர்ப்பத்திலே கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. யா அல்லாஹ், எனக்கு மாத்திரம் இந்த காலிலே நடக்க முடியுமான சக்தி இருந்தால் நான் ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளி வாயிலுக்கு நான் சென்றிருப்பேன் என்று அப்ப சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் தந்தானே இல்லையா, நாளை மறுமையிலே உங்களை எழுப்பி கேட்கப்படுகின்ற பொழுது, உனக்கு ஏன் நீ பள்ளிக்கு வரவில்லை, பாங்கு சொல்லி ஏன் பள்ளிக்கு வரலன்னு சொன்னா, இல்லையா அல்லாஹ், நான் 35-40 வயசுல இருக்க போல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனோடு கட்டிலுக்குள்ளே முடங்கிக்கிறேன், அதனால தான் பள்ளிக்கு வர முடியுது. அல்லாஹ் கேட்ப அதல்ல, அதற்கு முன்னால் உனக்கு அருட்கொடைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீ ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் ஏன் பள்ளிக்கு வரல, இப்ப காரணம் சொல்ல முடியுமா? முடியாது. நம்மை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்து அடுத்த நிமிடத்தில் நம்முடைய உயிரை வாங்கினால் நாம் சொல்ற காரணம் சரி, ஆனால் அல்லாஹ் நமக்கு அவகாசத்தை தந்திருக்கிறான், அருட்கொடைகளை தந்திருக்கிறான். இவைகள் அனைத்தையும் தந்ததற்கு பின்னால் நாங்கள் புறக்கணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் மாற்றிக்கொள்வோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய அந்த வயது இருக்குதே, அந்த வயசு என்ன செய்யும், அப்படியே போய்கொண்டே இருக்கும். இவன் என்ன செய்வான், அப்படியே வயோதிபத்தை அடைந்து கொண்டே போவான். எவ்வளவுதான் வயோதிபத்தை அடைஞ்சாலும் ரெண்டு விஷயம் வயோதிபத்தை அடையாது. ஒன்று அல் ஹிர்ஸ், இரண்டாவது அல் அமல். ஹிர்ஸ் என்ன, ஆசை. அல் அமல் என்றா மேலெண்ணம். அவன் நினைச்சிட்டு இருப்பான், அதை சாதிக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், இது சபாபாகவே இருக்கும். எவ்வளவுதான் வயோதிபத்தை அடைஞ்சாலும் இது மாத்திரம் வயோதிபத்தை அடையாதுன்னு நபிகளார் சொன்னார்கள். அப்ப நபிகளார் என்ன சொல்கிறார்கள், இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கோடை வரைகிறாங்க, ஒரு சதுரத்தை வரைஞ்சி ஒரு கோட்டை போட்டு நபிகளார் காட்டுறாங்களா இல்லையா, இவனுடைய வாழ்க்கை
இந்த உலகத்திலே இவ்வளவுதான் இருக்குது, ஆனால் இவருடைய எண்ணங்களை பார்த்தா எவ்வளவு ஆயிரக்கணக்காக மடங்காக கூட்டி இருக்குது என்று நபிகளால் விளங்கப்படுத்துகிறாங்க. எனவே சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அங்கே போகணும், அதை சாதிக்கணும், இந்த நிலையை அடையணும், ஆசை இருப்பது நியாயம், இதிலே தப்பே இல்லை. இஸ்லாம் இதை வரவேற்குது. உனக்கு ஒரு இலக்கு இருக்கணும், உனக்கு ஒரு ஆசை இருக்கணும், இதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்கிற வரையறை மீறக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்ஹாகுமுத் தகாசுரு ஹத்தா சுர்துமுல் மகாபிர். பிஸிகள் ஓவராக வரக்கூடாது. ஓவரா பிஸி வரும். எவ்வளவு பிஸி வந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்குரிய நேரத்தில் நமக்கு அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கட்டாயம் விட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு அவன் கட்டுப்படணும். அதிலும் குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்தில், அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா, இமாம் வந்து மிம்பருக்கு ஏறினா பயான் பண்ணுவதற்கு கூட சோம்பலாக இருக்கும். ஏன்? மக்கள் கிடையாது. ஜும்ஆவுடைய தினத்தில் நபிகளார் என்ன சொன்னார்கள்? யார் முதல் நேரத்தில் வருகிறார்களோ அல்லாஹ்வுடைய பாதையில் ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். இரண்டாவது நேரத்தில் யார் வருகிறார்களோ ஒரு மாட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். மூன்றாவது நேரத்தில் யார் வருகிறார்களோ ஒரு ஆட்டை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். நான்காவது நேரத்தில் யார் வருகிறார்களோ ஒரு கோழியை கொடுத்த நன்மை என்றார்கள். ஐந்தாவது நேரத்தில் யார் வருகிறார்களோ ஒரு கோழி முட்டையை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். அதற்கு பின்னால் இமாம் மிம்பரில் ஏறப்பட்டால் பதிவுக்கு வந்த மலக்குமார்கள் இருப்பாங்களே, ஏட்டையெல்லாம் மூடிவிட்டு அந்த ஹுதுபா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக உட்கார்ந்து கொள்வார்கள் ஹதீஸ்லேயே வருகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வழக்கம் எப்படி தெரியுமா இருக்குது? இமாம் மிம்பரில் ஏறி பயான் பண்ணுவார். டொபிக் ஒரு 4-5 பேர் தான் அந்த டொபிக் என்னன்னு விளங்கும். தலைப்பு இமாம் பண்ணக்கூடிய பயானுடைய டொபிக் ஒரு 10 பேருக்கு தான் தெரியும். ஜும்மா முடிஞ்சு வந்திருக்கக்கூடிய 1000 பேர் எல்லாத்தையும் கேளுங்க பார்ப்போம். இன்றைக்கு இமாம் செய்த ஹுதுபாவுடைய தலைப்பு என்னன்னு கேட்டால் 10 பேர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ இதில் எதை தெரியுமா காட்டுது? ஏன் நீங்கள் ஜும்மாவுக்கு லேட்டானு கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை கடை மூடுறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஏன் நீங்கள் ஜும்மாவுக்கு லேட் ஆயிடுச்சு? இல்லை சாமான் வந்துச்சு, அதை இறக்கிட்டு வருவதற்கு லேட் ஆயிடுச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, உதாரணத்துக்கு கேட்குறேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக பள்ளிக்கு போங்க. ஆனால் உங்களுடைய வியாபாரம் சொல்லுது கொஞ்சம் தாமதித்து போங்க. யாருக்கு கட்டுப்படணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். எனவே சகோதரர்களே, நாங்கள் வியாபாரம் செய்வது சந்தோஷம், அல்லாஹ்வும் வரவேற்கிறான். நாங்கள் சொத்து செல்வங்கள் சேர்ப்பது சந்தோஷம், அல்லாஹ்வும் வரவேற்கிறான். எனவே அந்த வியாபாரத்தின் போதும் அந்த சொத்து செல்வங்களை சேர்க்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அணு அளவு கூட, ஒரு எள்ளின் முனையளவு கூட நாங்கள் குறை வைக்காமல் பார்த்துக் கொள்வது நம் அனைவர் மீது கட்டாய கடமையாக இருக்குது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த உலக வாழ்க்கை என்பது பொய்யான வாழ்க்கையாக இருக்குது. நபிகளார் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பிரயாணி, அவன் கொஞ்சம் தூரம் வந்து களைப்பில் இருக்கிறான், ஒரு மர நிழலை ஓய்வெடுத்துட்டு போறான். அந்த மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையில் நபிகளார் சொன்னார்கள். அதே அடிப்படையில் நாங்களும் விளங்கணும். என்ன தெரியுமா? அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்சம் சற்று ஒரு இன்பமான வாழ்க்கையாக இருந்தாலும் அது கொஞ்ச நாள் வாழ்க்கை. நாளை மறுமையிலே தான் நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், இந்த கூட்டம் அதாவது கபரு வரைக்கும் உங்களை எல்லாம் பராக்காக்கி விட்டது, உங்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி விட்டது உங்களுடைய சொத்து செல்வம் என்ற அந்த சொத்து செல்வங்களை இப்போ அல்லாஹ்விடம் துஆ கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு வசதியை தான், எனக்கு நல்ல பணத்தை தான், ஆனால் அதனூடாக இந்த மார்க்கத்துக்கு தடையை தந்திராது. சொத்தை தரணும், பணத்தை தரணும், பொருளாதாரம் இருக்கணும் கட்டாயம். ஆனால் பொருளாதாரத்தை கிடைப்பதனால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில், இந்த இஸ்லாத்தை அமுல்படுத்துவதில் எந்த தடையையும் தந்து விடாதே என்பதையும் சேர்த்து நாங்கள் துஆ கேட்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை கபருடைய வாழ்க்கைக்கும் அதே மாதிரி அதுக்கு பின்னால் உள்ள மஹ்ஷருடைய நேரம், அதற்கு பின்னால் உள்ள அந்த மறுமை, இது எல்லாத்துக்கும் அதாவது செட்டாகிற மாதிரி, எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்திலேயும் நிம்மதியாக வாழ்ந்து கபரிலேயும் வேதனைக்கு உட்படுத்தப்படாமல் சந்தோஷமாக இருந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுருக்கத்தை அடைவதற்கு நானும் நீங்கள் முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.